ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மை பேஷன் வேர்ல்டு சேனலில் டயட் ரெசிபியான சில்லி பன்னீர் இது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா எடுத்துக்கணும், அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். இன்னொரு வழியில் நமக்கு ப்ரோட்டீனை எப்படி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தான். இந்த பன்னீர்லேயும் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சில்லி பன்னீரை எப்படி பண்ணணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து குட் ஃபேட் தான், நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், இல்லைனா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா பெரிய சைஸாக இருக்கக்கூடிய வெங்காயம் வத்து ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய், ஒரு முழு குடமிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஓரளவுக்கு சாட்டே ஆயாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கக்கூடிய பன்னீரை சேர்த்துட்டு இதை நல்லா கோட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்றா ஒட்டுற மாதிரி மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பெப்பர் அண்ட் சால்ட் பார்த்தீங்கன்னா பன்னீருக்கு மேலே ஒரு லேயர் மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் பன்னீருக்குள்ளே வந்து பிளெயினாக இருக்கும், எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லாமல். அதனால் இப்போ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 கப் சேர்த்திங்கனாலே போதும். இப்படி சேர்க்கறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது கொதிக்கும் போது நம்ம சேர்த்த சால்ட் அண்ட் பெப்பர் வந்து பன்னீருக்குள்ளே அப்சார்ப் ஆகி பன்னீருக்குள்ளேயும் வந்து பிளெயினாக இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பன்னீருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் அண்ட் பெப்பரோட டேஸ்ட் வந்து நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெசிபியான சில்லி பன்னீர் நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. நெய்யில் ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதால நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்கள் நெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எண்ணெயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் வந்து ஒரு குட் ஃபேட், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கணும். ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. இந்த டயட் ரெசிபியான சில்லி பன்னீரை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். அதுவரை